வெல்கம் மினாஸ். நாங்க உங்க ஒட்டாக்கு டாக்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா ட்ரெண்டிங் அனிமேஸோட ஒப்பீனியனை தான் பத்தி பேச போறோம். இன்னைக்கு நம்ம யார் யார் இருக்கு நம்ம கூட இருக்கோம்னா, நான் உங்க ஜோரோ, பைக், நாகி, மதன் எடிச்சு, அப்புறம் நம்ம புதுசா எக்ஸ்ட்ராவா நம்ம ஜாக் ஏஎம்பி வந்திருக்காரு. ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்காரு ஜாக். ஸ்பெஷல் கெஸ்ட். ஹலோ ப்ரோஸ். ஓகே ஹலோ வணக்கம். ஹாய் ப்ரோ, ஹாய் வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு டாபிக் என்னன்ற ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. இன்னைக்கான டாபிக் வந்து இந்த 2023 22 கணக்குல எடுத்துக்கலாமா? ட்ரெண்டிங்கா எடுத்துக்கலாமா வேணாமா? எல்லாமே 2022 2023 இதுக்குள்ள அந்த இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்டிங்கான அனிமேஸ் பத்தின எங்களோட ஒரு ஒப்பீனியன் எப்படின்னா, ஒரு சிலதுக்கு அனிமேஷன் நல்லா இருக்கும், ஸ்டோரி பிளாட் மொக்கையா இருந்தாலுமே, ஒரு சில இதுல ஸ்டோரி பிளாட் நல்லா இருக்கும் ஆனா அனிமேஷன் மொக்க பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப வரக்கூடிய அனிமே அதை பத்தி தான் இப்ப இருக்கிற எல்லா அனிமேஸ் பத்தியும் பேச போறோம். அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லணும்னா. சரியா அடி வாங்க போறான்னு தெரியல. எந்த அனிமே அடி வாங்க போதோ, எவன் மாற்றானா எவன் எல்லாரையும் போட்டு அடிக்கணும். ஓகே, ஸ்டார்டிங் இதுல இருந்து ஆரம்பிக்கும். நீங்களே ஏதாவது டீமன் ஸ்லேயர் போயிடலாமா? நினைச்சேன், எடுத்த உடனே அதான் ஆரம்பிப்போம் நினைச்சேன். அடிக்கிற அடி மரண அடியா இருக்கும். அவார்டு வாங்க அனிமே பார்த்துட்டு. சரி இருங்க, ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து போ. ஸ்பெஷல் கெஸ்ட் ஏன்றது ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ஜாக் ப்ரோ. இல்ல மதன் இல்ல ஜாக்னே வானே ப்ரோ. மதன் ஆரம்பிக்கிட்டோம். ஏன் என்ன போடுற? நானே போடுறேன்டா, இருக்கடா. ஓகே, என்னோட ஒப்பீனியன் டீமன் ஸ்லேயரை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சொல்லணும்னா அனிமேஷன் ஓகே, பிளாட் மொக்க. ரைட். நீ நாகி என்ன கமெண்ட்ல என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. மோஸ்டா இப்ப எல்லாருமே சொல்ற ஒப்பீனியன் அதான். டீமன் ஸ்லேயருக்கு இது கதை மொக்கையா இருந்தாலும் அனிமேஷனுக்காக தான் ப்ரோ நான் பாக்குறேன்ற கூட்டம் இருக்கு. இருப்பானுங்க ஃபுல்லா. இல்ல அதுப்பா, நீங்களே பாருங்களேன். இந்த அந்த கதையை எடுத்து அனிமேஷன் ஃபைட் எல்லாம் இப்போ ஒரு 2-3 எபிசோடுக்கு போகுது இல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு பேஸ் கதையை மட்டும் பாருங்களேன். ரெண்டு புக்கு வருமாயா. வாய்ஸ் ஃபிளிக்கர் ஆகுது. எங்கடா திரும்பி பார்த்தா கதையே காணோம். இப்போ ஓகேவா? இப்போ ஓகேயா? ஓகே ஓகே. இப்போ அதோட பிளாட் பாயிண்ட மட்டும் எடுத்து அதை அப்படியே அனிமேஷன்லாம் விட்டுருங்க, அனிமேஷன் இருக்கிற எபிசோட்லாம் விட்டுருங்க. வெறும் அதோட பிளாட்டு ஒரு ரெண்டு இது தாண்டுமா? நார்மலா சொன்னோம்னா ஒரு மணி நேரம் தாண்டுமா ஏடா அதோட பிளாட் பாயிண்ட் சொல்லுங்க. 2 நாள் தாண்டுவ நீ. 2 நாள்ல இல்ல, 2 மணி நேரம் கூட ஆகாது அதோட ஃபுல் பிளாட்ட சொல்றதுக்கு. அததான் சொல்றேன், 2 எபிசோட் தாண்டுவ நீ. எடுத்துறலாம், சிங்கிள் மூவியா எடுத்துறலாம். அதான் ப்ரோ, அது எப்படி சொல்றது, பிளாட் வந்து இருக்கிறதுலே பேசிக் பிளாட் ப்ரோ. அது அரைச்சமாவே அரைப்போமா, அதேதான் அரைச்சுன்னுறான் இது வரைக்கும். டோக்கியோ கோல்ல பாதி, ப்ளீச்ல பாதியை போட்டு அரைங்க. இல்லன்னா டீமன் ஸ்லேயர் மிக்ஸ் ரெடி. பார்க்கல அது. டோக்கியோ கோல் பாக்கலையா? அதுலயே இந்த மாதிரி தான், அதுல ரூல்ஸ்னு வரும், அதுங்களும் மனுஷங்க சாப்பிடுங்க. அதுல ஒரு சீன் மட்டும் பாத்துக்கிறேன். பாத்துருக்கீங்களா? சரி, ஏதோ ஒண்ணு பார்த்தா. எனக்கு ஒரு இது வருது. இப்போ பார்த்த சீன் என்ன சீன் நான் ஒரு கெஸ் பண்ணிட்டா வந்து இப்போ நான் என்ன சொல்றது, நீங்க எந்த சீன் பாத்தீங்களோ அது சும்மா ஒரு வடிவில. இல்ல நான் கெஸ் பண்றேன். டோக்காவும் கனைக்கியும் ஃபைட் நடந்துட்டு இருக்கும் போதுல கஃபே போவாங்க. கரெக்டா? அவனுக்கு டோக்கா யாரு கானைக்கு யாருன்னு தெரியணும்யா. நீ யாரா சொன்னே? தெரியும்யா, 2 பேர் புரோட்டகனிஸ்ட் அண்ட் புரோட்டகனிஸ்ட், ஃபீமேல் புரோட்டகனிஸ்ட். என்ன பாவம் ஆரம்பிச்சான் அடிக்கிறடி, சும்மா மரணடியா இருக்கும். எதிரியாலும் மறுபடி எழுந்து நிக்க முடியாதுன்ற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சுட்டான். எனக்கு தெரிஞ்ச சார் சீன் தான் பாத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். சார்ல டார்ச்சர் பண்ற சீன் இருக்கும், அதான் பாத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். You know what I mean. இல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த ஊத்தி கே இருப்பாளானா அவ வருவாள்ல, கணக்கி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கணக்கி என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணா அப்படின்ட்டு கணக்கி சண்டை போட வருவா தெரியுமா? ஆமா. சண்டைய கூட பொருட்படுத்தாம கணக்கியும் டோக்காவும் போவானுங்க தெரியுமா? 2 பேரும். ஓகே இப்ப புரியுதியா? சரி ஓகே. ஷார்ட்டா உங்களோட ஒப்பீனியனை சொல்லி முடிச்சிருங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கெஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறியா? அவன் வந்ததுன்னு சும்மாவே உட்கார்ந்து இருக்கான்.
சொல்லுங்க. அவர் பேச முடியும். ஜாக்கு வாங்க 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 நீங்க. ஓகே ஓகே, என்ன பேசணும்? உங்களோட ஜெனின் ஒபினியன். எனக்கு ரிலீஸ் ஆன எபிசோட்ஸ் அண்ட் மூவிஸ்ல எப்படி சொல்ல, நீங்க சொன்னதுதான், கிராஃபிக்ஸ் ஓகே, பட் பிளாட் ஸ்டார்டிங்ல அனிமே அஷிரா ட்ரைனிங் ஆர்க் வரைக்கும் டிலே ஆகும், அதுக்கடுத்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகும், அதுக்கடுத்து தான் கொஞ்சம் கதைக்குள்ள இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் அப்படியே ஸ்லாக் ஆகிட்டே போற மாதிரி தான் இருக்கும் அனிமே. அண்ட் அதுக்கடுத்து கூட கொஞ்சம் பூஸ்ட் ஆகி அனிமே போன மாதிரி இருந்துச்சு. கிராஃபிக்ஸ் ஓகே தான், அவங்க பண்ண எல்லா அனிமேஷன்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு அந்த இப்போ வாட்ஸ்மித் வில்லேஜ் ஆர்க்ல ஃபிஷ்ஷுக்குலாம் எனக்கு ஓகேவா இல்லை. ஃபிஷ்ஷுக்கு ஆமா, முக்கியமா அந்த டிராகன் உடன் டிராகன்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிஜிஐ ரொம்ப போட்ட மாதிரி இல்ல. ஆமா, அது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. கிராபிக்ஸ்லயுமே அது அடி வாங்குற மாதிரி இருந்துச்சு. சிஜிஐ யூஸ் பண்ணுவாங்க, யூஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, சிஜிஐ யூஸ் பண்ணி பண்ற நிறைய இது இருக்கு அனிமே, நிறைய சிஜிஐ யூஸ் பண்ணி சூப்பரா இருக்க அனிமே நிறைய இருக்கு. ஆனா இந்த சிஜிஐ பாக்குறதுக்கு எல்லாமே ஹேண்ட்ரானு, மீதி எல்லாமே ஹேண்ட்ல அனிமேட் பண்ணது. அந்த டிராகன் மட்டும் எனக்கு சிஜிஐயா மாத்துனதுனால ஏதோ ஒரு மாதிரி, என்னடா இது வேற அனிமேல இருக்கிற மாதிரி இருக்கு, இது வேற ஏதோ டிஃபரெண்ட் பிளேன்ஸ்ல இருக்கிற கேரக்டர்ஸ், ஆனா சேம் ஸ்டோரிக்குள்ள இருக்கிற மாதிரி கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த 5th அப்பர் மூனா, அது என்ன அப்பர் மூன், 5th-ஆ 3rd-ஆ? இது ஃபிஷ் ஆகாசா சொல்றியா? 3rd வந்து ஆகாசா? இல்ல ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜ் ஆர்க்ல சமன் ஆகுமே, எது அந்த டிராகன், அந்த கட்ட டிராகன் இது பண்றதா இல்ல அந்த ஃபிஷ் ஜாடிக்குள்ள இருந்து வரும்ல, அதான் அந்த ஃபிஷ். அது வந்து 5-ஆ 4-ஆன்னு தெரியலையா கரெக்டா? ஐயோ, நான் மாங்கா படிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் 5 மாசம் ஆக போதியா. அந்த ஜாடிக்குள்ள மறந்து போச்சு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு மாங்கால வர எப்படி சொல்றது, லாஸ்ட் சீசன் கதை நல்லா இருக்கும்யா, அவ்வளவுதான் சொல்லுவேன். நீங்க டீமன் ஸ்லேயர் ஃபேன்னா சரி, கோஸ்ட்னா கோஸ்ட் போ, நான் அதான் சொல்லுவேன், உண்மைதான் சொல்லுவேன். பிளாட் மொக்கதான், மனசு இல்ல, அதான் உண்மை. ஆனா கடைசி எனக்கு தெரிஞ்சு கடைசி யாருக்கு இவனுங்க மூசான் கூட சண்டை போடுவாங்க, அந்த ஆருக்கு கொஞ்சம் மஜாவா இருக்கும். நான் எதுவும் ஸ்பாயில் பண்ணல, மூசான் கூட சண்டை போடுவாங்க தான் சொன்னேன் தவிர்த்து என்ன பண்ணுவாங்க சொல்ல மாட்டேன். எல்லா அனிமேவும் ஸ்பாயில் பண்ணி வச்சுக்கிறேன், இதுக்காச்சும் கம்முன்னு இருக்கும். ஓகே, எனக்கு டீமன் ஸ்லேயரோட அந்த ஃபைனல் ஆர்க் என் ஃப்ரெண்டு ஸ்பாயில் பண்ணிட்டான். கிளாஸ்ல ரேண்டமா உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதுல இது இப்படி நடக்கும், பிளாட் இப்படி மூவ் ஆகும், கடைசியில பார்த்தா ட்விஸ்ட் அப்படின்ட்டான். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. மாங்கா வாசிக்கவே இல்லை. ஏன்டா சொன்னேன்? மாங்கா வாசிக்கவே இல்லை, அதுக்குள்ள பாதியை முடிச்சுதான். எனக்கு கேட்கல. நான் மீன் பண்ணல, நான் எந்த கேரக்டரையும் மீன் பண்ணல, சொல்லிட்டான் என்கிட்ட. அதான் ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி பண்ணேன். நான் அவனுக்கு டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் ஒரு நாள் லஞ்ச் பீரியட் ஃபுல்லா உட்காந்து டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் ஃபுல்லா முடிச்சனா, அவன் எனக்கு ரிவெஞ்ச் அப்படின்ட்டு ரிவெஞ்ச் கொடுத்தான். ஓகே, அடுத்த பிளாட் பாயிண்ட் அப்படியே எடுத்து கொடுத்தான். யார் இப்ப பேசுறீங்க எனக்கு தெரியல, யாரு பேசு? ஜாக் தான் பேசிட்டு இருந்தாரு. இல்ல டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் பத்தி யார் பேசுறீங்க? ஜாக் தானே. டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் அப்படியே டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் டீமன் ஸ்லேயர் அவள்தான் சிங்கிள் பாயிண்ட். இதுக்கு மேல அடுத்து மொக்க டிசைன் ஓகே, கிளம்பு அந்த பக்கம். இப்ப டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் வா, நீ வா. ஓகே, இந்த வாட்டி எடிட்ஸ் ஆஃப் அனிமே என்னட்டு இருந்தா ஆரம்பிப்போம். அவர் அமைதியா இருக்காரு வந்ததுல இருந்து, கொஞ்சமாவது இருக்கணும். இல்ல வாங்க, அமைதியா இருந்தது காரணம் ஃபர்ஸ்ட் டாபிக்கே எனக்கு தெரியாது, ஏன்னா நான் ஒன்னும் டீமன் ஸ்லேயர் பார்க்கல, அதனால. ஆமா, ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 எடிட் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன், ஏதோ மாசம் போட்டிருக்கேன். நோ மாஸ்னா நீ டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் வந்து எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ஸ்டோரி வைஸாவும் சரி அனிமேஷன் வைஸாவும் சரி எனக்கு பிடிச்சிருக்கு. எங்கேயுமே உனக்கு வந்து லாக் அடிக்கிறதுன்னு சொல்ல முடியாது, அதே சமயம் அனிமேஷன் ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது, பர்ஃபெக்டா பண்ணிருப்பாங்க எல்லா கேரக்டர்ஸுக்குமே. ஃபைட் சீனா இருக்கட்டும், அதாவது ஒரு ஃபைட்டிங் அனிமே, அதாவது பேசிக் ஃபைட்டிங் அனிமேக்கு என்னென்னலாம் இருக்கணுமோ அது ரொம்ப ஓவர் ஃபிளாஷ் அனிமே எஃபெக்ட்ல அதுக்கு போட முடியாது. நீங்க நினைச்சா கூட இது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ்க்கு அவ்வளவு எஃபெக்ட் போட முடியாது, ஏன்னா இது ரியல் லைஃப்ல அடிச்சிக்கிறத பத்தி வருது. இங்க வந்துட்டு இல்ல நினைச்சு பாருங்களேன், இங்க வந்துட்டு அவன் ஓவர் எஃபெக்ட் எல்லாம் போடுறானா, கையில இருந்து இந்த புகை வர மாதிரி எல்லாம் போட்டானா, அப்படியே என்னடா ரீனிசமே இல்லன்னு அந்த பக்கம் கேன்சல் பண்ணுவாங்க. இல்ல கொஞ்சம் நார்மலா இருக்கட்டும், கொஞ்சம் அனிமேஷன்ஸ் லைட்டா கம்மி பண்ண வச்சுக்கோங்களேன் இப்ப இருக்கிறத விட்டுட்டு,
லைட்டா கம்மி பண்ணலாம், என்னடா அனிமேஷன் இவ்வளவு மொக்கையா இருக்குன்ட்டு இதுக்கு போட வைப்பாங்க. அனிமேஷனே இல்லையே நான் ஆமா. சோ ரெண்டுத்துக்கும் நடுவுல கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கு. அதனால அதை எதுவும் குத்து சொல்ல முடியாது. அதே மாதிரி கதையும் புதுசா இருக்கு. அந்த ஒரு பாயிண்ட், கதை புதுசா இருக்கு. இது வந்து இந்த டைம் லூப் கதை மாதிரி. ஆமா, டைம் லூப் கான்செப்ட் இருக்கு, ஆனா இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா, அதாவது இந்த மாதிரி பெரிய பிளாட் பாயிண்டோட ம், ம். முன்னாடி நடக்கிறதா இதை மாத்துறதா நடக்குதுன்னு இவனும் சொல்லல. மாங்கா டக்குன்னு முஸ்டானோன்னு தோணுது எனக்கு. இன்னும் கொஞ்சம் இல்ல ப்ரோ, டைம் லூப் வந்து அந்த அளவுக்கு இழுத்துக்கிட்டே இருந்தானா ஒரு கட்டத்துல நம்மளுக்கே வெறுப்பாயிடும். அது என்னடா முடிஞ்சிச்சு, டக்குன்னு முடிஞ்சிச்சுன்னா டைம் லூப் அவன் இழுத்துக்கிட்டே இருந்தா வச்சுக்கோங்களேன், என்னடா ஹீரோ இவ்வளவு வேலை பார்த்தோம் ஒரு இதுவும் நவர மாட்டேங்குது, திருப்பி திருப்பி அங்கேயே செத்துட்டு இருக்கா அப்படின்னு தான் வரும். சூப்பரா முடிச்சுக்கிறான் ப்ரோ. ஆமா, ஆனா முடியிற பிளாட் அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. எப்படி அவனுக்கு அந்த பவர் கிடைச்சது அதெல்லாம் பயங்கரமா பண்ணிருந்தாங்க. கடைசி ஸ்பாய்லரே இருக்கு, ஆனா ஸ்பாய்லர்லாம் வேண்டாம் இதுல. ஸ்பாய்லர்லாம் வேண்டாம். இதுதான் ஒரு எபிசோடுக்கும் ஒரு நம்ம போடுற பாட்காஸ்ட் எபிசோட்லயும் இதேதான் பிரச்சனை. எதை சொன்னாலும் ஸ்பாய்லர் வந்துரும். வாயை திறந்துறாத. இந்த சீசன் 2 அனிமேஷன் பண்ண இல்ல ப்ரோ, இந்த சீசன் பண்ணிட்டு இருங்க கிளாஷ் ஆகுது. யாரு? டோக்கியோ ரிவெஞ்சர் சீசன் டோக்கியோ ரிவெஞ்சர் சீசன் 2 அனிமேட் பண்ணது யாரு? விட் ஸ்டுடியோ சீசன் 2. ஐயோ, விட் ஸ்டுடியோ தெரியல. கூகுள் பண்ணுங்கடா. இல்ல விட் ஸ்டுடியோ தான் நினைக்கிறேன். அவன் தான் ப்ரோ. வின்லாண்ட் ஃபர்ஸ்ட் சீசன் பண்ணவங்க தானே. ஏஓடிக்கு அவன் தான பண்ணா ஸ்டார்டிங் சீசன்லாம். ஆமா 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 ஆமா. அம்மேன் ஏஓடி ஸ்டார்டிங்லாம் மஜா வந்துச்சு. சீசன் 4ல தான் மாப்பா கிட்ட கொடுத்தாங்க, மாப்பா சாப்பிட்டு போயிட்டான். போப்பான்னு முஸ்தான். மாப்பா நல்லா தான் பண்ணிருக்கான், ஆனா சரி அப்படியே நல்லா எடுத்துறீங்கடா. அப்படியே டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ்ல இருந்து ஒரு ட்ரிபியூட் கொடுத்துக்கலாம். ஆஹா, டிபிஆர் வச்சிருக்கையா, போட் அடிக்காதீங்க. ஒரு ட்ரிபியூட் கொடுத்துக்கலாம். இன்னைக்கு மைக்கி பர்த்டே. இன்னைக்கு மைக்கி பர்த்டே. ஆமா, இன்னைக்கு தான் மைக்கி பர்த்டே. ஆகஸ்ட் நைட் போஸ்ட் பண்ணாலும் போஸ்ட் பண்ணுவேன் ஏதாவது. அப்போ ஜாக்கோட ஒரு டிராஃப்ட்ல ஒன்னு இருக்கு, அத போட்ற வேண்டியதுதான். எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட் இன்னைக்கு வந்தா வரும், இல்ல நாளைக்கு வரும். ஒருவேளை இன்னைக்கு வந்துச்சுன்னா மறக்காம ஜாக்கோட போஸ்ட பாருங்க. நாளைக்கு வந்துச்சுன்னா நாளைக்கு போய் பாருங்க. பாத்துருப்பாங்க, அதுக்குள்ள பாத்துருப்பானுங்க. சரி, அதுக்கப்புறம் அட்டாக் ஆன் டைட்டனுக்கு முன்னாடி ஏஓடிக்கு முன்னாடி ஏஓடிக்கு முன்னாடி நம்ம குரூப் கால்ல ரொம்ப நேரமா பேசாம உட்கார்ந்திருக்காரு. ஜோரானே, நீங்க சொல்லுங்க. டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சொல்லலாம்னு வரும்போது தான் இது பண்ணிட்டாங்க. சரி, ஜாக்கிரதை. ஹோஸ்ட் விட்டுட்டோமேடா. ஓகே, ஜோரானே சொல்லுவாரு. இடையில இருக்க கொண்டே வந்துட்டீங்கடா. இவரை பேச விடுக்கியா? அதான் எதை பத்தி ப்ரோ? டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் ப்ரோ. டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் ஏஓடியா? டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் ஏஓடி. நீங்க அடுத்து போலாம். டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ். டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் எனக்கு ரொம்பவே நல்லாவே பிடிச்சிருந்துச்சு இந்த இப்போ அந்த சீசனு. அது சரி, அதை பார்த்து முடிச்சுட்டு வெயிட் பண்ண முடியல, அதனால உட்காந்து ஒரு 3 நாள் உட்காந்து மாங்கவே முடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்கு கதை. சூப்பரா இருக்குன்னு போயிருந்தேன். ஆமா, சோ எனக்கு தெரிஞ்சு டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் ஹைலி ரெக்கமெண்ட், போய் பாருங்க. கூட பார்க்காம இருந்தா என்ன ஒருத்தன் வற்புறுத்தி பார்க்க வச்சிட்டான். டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் இதுல இருந்தே பிடிக்க ஆரம்பிச்சிடும். சீசன் 1 சூப்பரா போகும். ஆமா, நான் கூட சரி ஓகே எப்படி இருந்தா இல்ல, மாங்கா ஸ்பைடர் நான் முன்னாடியே பாத்துட்டேன். டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடியே நிறைய வந்துருச்சு எனக்கு. சரி, இதுக்கப்புறம் பார்த்து என்ன பண்ண போறேன்னா உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இல்ல நீ பாரு, நிறைய கதை இருக்குன்னு ஒருத்தன் சொல்லி என்ன பார்க்க வச்சான். அவனால தான் இன்னும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு ஜீவனுக்கு நன்றி. சீசன் 1 பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு எம்சி மேலே கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. என்னடா இவன் அடிக்கிறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான், தவிர அடி வாங்கிட்டு இருக்கான்ற மாதிரி இருக்கான். அடிக்கிறானே தவிர அடிக்க மாட்டானேடா, பேசுறானே தவிர சம்மாடி அடிப்பான். பில்டிங் ஸ்ட்ராங் இருப்பான். மொத்த பேரும் கடைசியில அலறுவானுடா அவனை பார்த்து. இந்த மாதிரி ஆயிடுவான். டம்மி பாபா. ஆனா ஃபர்ஸ்ட் சீசன்லயே அவன் இவனை காப்பாத்துவான், நம்ம டிராகனை காப்பாத்துவான். டிராகனை காப்பாத்துறது என்ன அடி வாங்குவான்ப்பா, செம்ம சீன் அதெல்லாம். ஆமா, காப்பாத்திட்டு ஓடுவான் மேல தூக்கி வச்சு. அவன் அடிக்கிறத விட அவன் அடி வாங்குறத பாக்கிறதுக்கு நிறைய ஃபேன்ஸ். ஆமா, அவ்வளவு அடி வாங்கி நிக்கிறான் பாரியா அப்படின்ட்டு. ஏன்னா இது எவ்வளவு அடிச்சா பாக்குறது உள்ள ட்விஸ்ட் நிறைய இருக்கும். வருமே
புதுப்பேட்டை என்ன படம் அது? புதுப்பேட்டை. புதுப்பேட்டை புதுப்பேட்டை. என்ன இது இது நிக்குதுன்னு. நிக்குதுன்னு அது மாதிரிதான் அவன் ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம். ஓகே, எடிட்டா பண்ணுவேனே, புது கான்செப்ட் புதுப்பேட்டை டோக்கியோ ரெஞ்சர்ஸ் ஒரு வீடியோ போட்டு விட்டுருங்க. இந்த எல்லோ அவர் ஒரு மீம் போட்டுருவாரு அவரு. எல்லோ பிளஸ் பார்த்தாருன்னா மீம போட்டுருவாரு. கண்டிப்பா கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு கண்டென்ட் வந்துச்சு, கேக்குறாரு ப்ரோ, சொல்றாரு நல்லா பண்றீங்க அப்படின்னு. ஆமா, டெய்லியும் பேசிக்கிட்டு இருப்பாரு. நான் அதான் போன வாட்டி நம்ம பேசுறத கேட்டுட்டு போயிட்டு செனின் போட்டோம் நம்ம வீடியோ போயிட்டு ஆட்டோ கேட்டேன், ப்ரோ விசாக் படிச்சிருக்கியா? இல்ல ப்ரோ இனிமேட்டு தான் படிக்கலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம்தான் அவர் கொஞ்சம் ஊக்கமாயிட்டு இருக்கிறாரு. ஆமா, நானும் பார்த்தேன். படித்து மீம் போடுவார். வாங்க நம்ம இந்த டாபிக் உள்ள வருவோம். ஆமா, அடுத்து ஏஓடி அத புடிங்கடா. ஆமா, அத பத்தி யார் சொல்றா? எல்லாருமே ஒரு ஒபினியன் சொல்லிடலாம் ப்ரோ, அது நிறையவே சொல்லலாம். நம்ம குரூப்ல ஏஓடி கண்ணி யாரு? இவன் மதன்னா தானே? மதன்னா தான் இருக்காரு. ஆமா ஆமா, டிபிடியே 2 வருஷம் முன்னாடி வச்சிரேன் ப்ரோ. அவனும் பைத்தியம். நீ சொல்லு ப்ரோ. மதன் ப்ரோ. அடுத்து ஜோரோட்ட போவோம். அடுத்து எடிசா ஃபெனிமேன, ஜாக், கடைசியா நான் வரேன். ஒரு ஹோஸ்ட் ஆனது என்ன படி ஃபர்ஸ்ட் 3 சீசன் அருமையா போச்சு. 4th சீசன் அப்படியே ட்விஸ்டா மாத்திட்டாங்க. செம்ம ரைட்டிங் ப்ரோ. ஆனா இசாயாமாயிட்டு வந்து இவெல்லாம் சாகும் போது எர்வின் ஸ்பீச் அதெல்லாம் என்ன சொல்றது, போட்டு அடிச்சுட்டேன். அவர் பழசுல இருந்து வருவாரு. நான் வந்தாலே எப்பவுமே ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிப்பேன். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். அதான் கரெக்டா அதான் சொல்ல வந்தேன். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கு. அதான் சொல்ல வந்தேன், கரெக்டா சொல்லிட்டான். எனக்கு என்ன காண்டுனா ஏஓடில இவனுக்கு பாட்டு போய் பிரியறதா நம்ம அப்பா பையன் பேரம் பேத்தி செத்தே போயிடும் பொழுது இன்னும் அவன் ஃபைனல் விட மாட்டான் பொழுது. அது ஒண்ணு மட்டும் தான் டிஸ்அட்வான்டேஜ். அதுதான் ஒரே கம்ப்ளைண்ட். ஓகே, ஒரே நம்ம ஹோஸ்ட் பேசுவோம். நான் சொல்றேன் வாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து என்னன்னா ஒரே ஒரு இது ஸ்டார்டிங்ல இருந்து ஒன்னு சொல்லிடுறேன். சொல்லு ப்ரோ. அது என்னன்னா ஸ்டார்டிங்ல அது சரி டார்க்கா கொஞ்சம் டார்க்கா ஆரம்பிச்சானுங்களே, இதுக்கு மேல கொஞ்சம் ஒளிபட்டம் வரும்னு நினைச்சேன். போக டார்க் அதிகமா, அது சோனனாக ஆரம்பித்து சென்னியனாக முடிந்தது அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஓகே, அடுத்த நபருக்கு செல்வோம். அடுத்து யார்? எடிசா ஃபெனிமேன. ஈயோவே அவரை புடிங்கயா. ஏஓடி எனக்கு ஸ்டோரியாவும் சரி அனிமேஷனாவும் சரி பர்ஃபெக்டான ஒரு இது. இப்போ இந்த இயர்ல வந்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது நின்னு பேசும் ஏஓடி. ஸோ அதுக்கு வந்து அனிமேஷன் வந்து எந்த இடத்துலயுமே குறைன்னு சொல்ல முடியாது ப்ரோ. எல்லாமே சூப்பரா இருக்கும். விட் ஸ்டுடியோவும் சூப்பரா பண்ணியிருப்பான். அதே மாதிரி மாப்பாவும் சூப்பரா டஃப் கொடுத்துருப்பானுங்க. மங்கால இருந்து ஒரு அனிமேஷனுக்கு எப்போ மாத்துறாங்களோ அதுக்கு வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா அனிமேஷன் பண்ணா வேலைக்கே ஆகாது ஏஓடிக்கெல்லாம். ஸோ இதுக்கு வந்து அவ்வளோ ஒரு பார்த்து பண்ணி அதுக்கு தான் இவ்வளோ லேட்டா எடுக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது பர்சனலா. ஏன்னா மாப்பா ஆல்ரெடி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ்ல இருப்பாங்க. எனக்கு என்னமோ இப்போ ரிலீஸ் ஆன ஜாமண்டே மாப்பாவோட எம்ப்ளாயிஸ் வச்சுதான் ஒரு கதை எடுத்த மாதிரி எனக்கு தோணுது. எம்ப்ளாயிஸ வச்சு எடுக்கல, எம்ப்ளாயிஸ் எடுத்தாங்க. மாப்பாவை ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஃபுல்லா ஹெவி ஒர்க் பார்த்து பண்ணவங்களா தான் இருப்பாங்க. கண்ணு இன்னெல்லாம் ஐபேக் எல்லாம் வீங்கி போயிருக்கும் அவங்களோட டைரக்டர் பார்க்கும்போது. ஆமா, ஊடையில மாப்பா ஒர்க்கர்ஸோட ஒர்க்கிங் வீடியோ ரிலீஸ் ஆச்சு. பாத்தீங்களா யாராவது? பார்த்தேன். டார்க் சர்க்கிள்ஸ் அவ்வளவு டார்க்கா இருக்கு. இன்கம் கூட அவ்வளவு நைட் தூங்கலாம், லைட்டா வீங்கி இருக்கும் கண்ணு, லைட்டா வீங்கி இருக்கும், லைட்டா டார்க் சர்க்கிள் இருக்கும். அவங்களுக்கு அவ்வளவு வெஸ்ட். ஏய் என்னடா 4 எத்தனை நாள் தூங்கலாம்னு தெரியல. அவங்க அவ்வளவு எஃபோர்ட் போடுறதுனால இவ்வளவு ரீச் கிடைச்சிருக்கு ஏஓடிக்கு மங்கா அனிமேஷனுக்கு. ஆனா மெயினா ஏஓடி அந்த ஓஎஸ்டி தான் ப்ரோ, அடிச்சுக்கவே முடியாது. அடிச்சு தூக்கிடுச்சு ஏஓடியோட ஓஎஸ்டி எல்லாம். எனக்கு அது ஓஎஸ்டி பார்த்துதான் ஏஓடிக்குள்ளேயே நான் நுழைஞ்சேனே. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஆஷா சாந்தி பயர் அப்படியே கேட்கறப்பெல்லாம் புள்ளரிக்கும். நானா செதுக்கி வச்சிருக்கேடா டே, எப்போடா நான் போடாடி ஒன்னும் சொல்றதுக்கு. ஓகே, அடுத்து நம்ம ஜாக் ஒபினியன் கேட்போம்.
ஏஓடி அட்டாக் ஆன் டைட்டனோட இன்ட்ரோ அண்ட் அவுட்ரோ எதுவுமே வந்து நான் பேசிக்காக கேட்டதில்லை. ஊடையில் ஃப்ரெண்டு ஒருத்தன் எடிட் பண்ணுறப்ப தான் அவன் ப்ராஜெக்டை தான் பார்த்தேன். ஏன்னா நான் ஸ்கிப் இன்ட்ரோ கொடுத்துருவேன், ஆனாவே இன்ட்ரோ இருக்காது, அவுட்ரோ இருக்காது, மிடில் பார்ட் மட்டும் ஓடும். எல்லாருமே ஸ்டார்டிங்ல ஸ்கிப் இன்ட்ரோ கொடுத்துருக்கோம் நம்ம தான். நான் எப்போதும் அதான், அப்புறமா தான் தனியா யூடியூப்ல கேட்பேன் எல்லாத்தையும். Not this one bro, not this one. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அட்டாக் ஆன் டைட்டன் வாஸ் ஃபைன், ஆர்ட்டும் ஃபைன், கிராஃபிக்ஸும் ஃபைன். ஏஓடி ஃபேன்ஸ் வந்து எண்டிங் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி இசையாமாவை கேட்டு அவர் அந்த இன்டர்வியூல க்ரை ஆயிட்டாரு, அழுதுட்டாரு. ஆமா ஆமா, ஆனா ஏஓடி டிசர்வ் தட் எண்டிங். இப்ப நானே அத பத்தி மாத்திரையா இல்லையா? பேசலாம்னு பார்த்தேன். ஏஓடி டிசர்வ் தட் எண்டிங். நான் கேக்குறேன். அந்த எண்டிங் இவனுக்கு ஹாப்பி எண்டிங் வேணும்னா இவனுக்கு போய் ரொமான்ஸ் அனிமே பார்க்க சொல்லலாம். நல்லா இருந்துச்சுங்க. அதான் எண்டிங் போனா வேற எவ்வளவு அருமையா அந்த அதை விட இப்ப எனக்கு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு மாங்கால இருக்கிற எண்டிங்கை விட ஏன்னா மாங்கால இருக்க எண்டிங்கை விட பர்ஃபெக்ட் எண்டிங் அதுல வராது. ஏன்னா கொடுக்கவே முடியாது. அவன் கரெக்டா கண்டினியூஸ் எழுதிட்டு போயிருக்கான் பாருங்க. நீங்க ஒரு ஏதோ ஒரு இதுல போஸ்ட்ல கூட பார்த்தேன். ஸ்டார்டிங் வேர்ட் ஆஃப் ஏஓடியோட மாங்காவோட ஸ்டார்டிங் மீக்கஸா லாஸ்ட் எரன்ட்டு அவ்வளவு கண்டினியூட்டியா அந்த எழுதிருக்கான். போஸ்ட் நல்லா இருக்கு. இப்ப அக்ஸாஃப்டா இசாயமா பண்ணா ஏஓடியை பத்தி சீன் பை சீன் பிரிச்சு கூட பேசி நல்லா இருக்காது. எவ்வளவு பிளாட் ட்விஸ்ட், ஒன்னொன்னுக்கும் எவ்வளவு இது. நான் ஒரு வீடியோலயும் நான் ஒரு வீடியோ இல்ல, நான் ஒரு பாட்காஸ்ட்லயே சொல்றதுதான். எல்லா அனிமேக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸ்ட்ரக்சர்னா நீ உடனே இந்த என்ன படம் இது ஏதோ ஒரு படத்துல ஒருத்த ஸ்ட்ரக்சர்ல உலருவாங்க பாருங்க, அந்த மாதிரி நினைச்சுக்காதீங்க. அது பிளாட் போற விதத்தை சொல்றேன் ப்ரோ. நீ அவங்களுக்கு பாயிண்ட் எடுத்துக்கூடாது ப்ரோ, விடு ப்ரோ. சரி, ஓகே ஓகே. அதே முடிச்சுக்கிட்டேன். ஓகே, அது ஏஓடியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷமும் பிளாட்டு நீங்க கரெக்டா பார்த்தாதான் அந்த சீன் புரியுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஏஓடி கதை சூப்பரா இருக்கும், கதையும் சூப்பரா இருக்கும், அனிமேஷனும் சூப்பரா இருக்கும். ஒரு ஸ்டுடியோல இருந்து இன்னொரு ஸ்டுடியோ கை மாறினதுனால அனிமேஷன் குவாலிட்டி லைட்டா கம்மியான மாதிரி இருக்கு, லைட்டா ஜாஸ்தியான மாதிரி இருக்கு. சோ அது எனக்கு எப்படி கமெண்ட் பண்ணல, கம்மியான மாதிரி இருக்கு. ஆமா, டைட்டன் ஃபார்ம் பாக்கும்போது கம்மியான மாதிரி இருக்கு, பாக்கும்போது ஜாஸ்தியான மாதிரி இருக்கு. ரொம்ப கலரிங் கம்மியான மாதிரியே ஒரு மாதிரி ஃபீலா இருக்கும். ஒரு மாதிரி அனிமி இறனுக்கு ரத்தம் நிறைய போய் அனிமிக்கா மாறினா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இருக்கான். அந்த மாதிரிதான் இருக்குது. விட்டு பர்ஃபெக்டா இருந்துச்சு டைட்டன் ஃபார்ம்லாம். ஆனா இப்ப இந்த பார்ட்டா இழுத்து அடிக்கிறது எனக்கு காண்டாவது. அது கொஞ்சம் மைனஸ். ரொம்ப இந்த பார்ட் ஒரு முச்சிரன்னு சொல்லிக்கிறாங்க, பாக்கலாம். அதான் செத்துருச்சு இல்ல, போட்டு புதைக்க வேண்டியதுடா, எதுக்குடா இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏன்டா அவனுங்க ரூபா வருதுன்னு எவ்வளவு பாட்டா பிரிக்கிறானுங்க. பாட்டா பிரிச்சு ஒரு பாட்டுக்கு 2 எபிசோட்னா கூட பரவாயில்ல. போன பாட்டு என்ன ஒரு எபிசோட் விட்டாங்களா? இல்ல போன பாட்டுக்கு என்ன ஒரு எபிசோட் விட்டாங்களா? 1 ஹவர்து எதுக்கு? ஏன் அது ஒரு 4 எபிசோடா பிரிச்சு விட்டு இருந்தாவது ஒரு பார்ட்டுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டிருக்கலாம். 1 மணி நேரம் எபிசோடு ஒண்ணு விட்டு எதுக்கு? அதே ஒரு 5-6 எபிசோட இழுத்து வச்சிருப்பானுங்க. எனக்கு என்னன்னா ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா கேளுங்க, சொல்லுங்க. இவன் ஏஓடி அந்த பாட்டா ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள அவன் ரீகேப்பே பார்த்துட்டான். முதல்ல இருந்து ஒரு பார்ட் கேப்லயும் முதல்ல இருந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு அவன் நான் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வாட்டி அப்படியே பாத்துட்டு இருக்கேன். ஏஓடி மட்டும் மறந்துடுது இல்ல, பிளாட் பாயிண்ட் எல்லாமே டைம் கேப் இவ்வளவு ஓடலாம், ரொம்ப பெருசா விடக்கூடாதுல்ல. அவன் அதுக்குள்ள ரீவைண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தான் ஊடையில. எனக்கு தெரிஞ்சு ஏஓடி வந்து கொஞ்சம் நிறைய பேர் ஹைப்ல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நடுவுல வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் முடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். லைக் ஜாமன் 100 அந்த மாதிரி சின்ன ப்ராடக்ட்ஸ் தான் நடுவுல பண்றாங்கன்னு நினைக்கிறேன். டைம் கேப்புக்கு நடுவுல. ஜாம் 100 மப்பா ஸ்டுடியோ ப்ரோ, மொக்கன்னு சொல்ல ப்ரோ, மொக்க இல்ல ப்ரோ, மாப்பா ஸ்டுடியோ. மாப்பா தான் மாப்பா. அததான் கேட்டேன். அதான் மாப்பா தான். நான் என்னடா ஜாமனோட மொக்கன்னு கேட்டுச்சு. நோ நோ நோ, சரியான அடிக்க மாட்டேன். அதெல்லாம் அது வரும், அது சூப்பரா இருக்கும். ஓகே, அதான் எனக்கு என்ன நிலைமையில இருக்கேன்னா, எண்டிங்ல தான்டா என் வெட்டல் எழுத்து இருக்கு. அவனை மாங்கால வர எண்டிங் மட்டும் இதுல இல்ல அது எக்ஸ்பிளேஷனே கொடுத்துட்டாரு அவரு. அவ்வளவு ஜனசைடு பண்ணிருக்கான், அவ்வளவு பேரை சாவடிச்சிருக்கான். இப்போ நீ போய் ஒரு கொன்னாலே டிப்ரெஷன் ஆயிடுவ.
இல்ல ஹாப்பி எண்டிங்ல இருப்பான். ஆனா நார்மலா இருக்கிற ஒருத்தனை நல்லா போயிட்டு இருக்காதியா சாவடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு கில்ட் இருக்கும். அப்பயே அவன் கண்ணு மூடினா மிதிப்பானே. இதுல எப்படி லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேரை போட்டு மிதிச்சிருக்கான், ஜனசரி பண்ணிருக்கான். இதெல்லாம் யோசிக்க மாட்டானுங்க. எல்லாம் நான் தான் ஜாலியா இருந்தேன்னா அவன் இது தலையை பண்ண வெட்டி போடுங்கடான்னு இருப்பாங்க. ஓகே அதுக்குதான் ஓகே அதான். சோ அவனுக்கு அந்த மாங்கா எண்டிங் தான் பொருத்தமானது. லைக் இந்த டெத் நோட்ல கூட வந்துச்சு தெரியுமா, எண்டிங்ல வந்து எண்டிங்க மாத்தினானுங்க. டெத் நோட் மாங்கால வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து கீராக்கு வந்து பாத்தீங்கன்னா காட் காம்ப்ளெக்ஸ் வந்துடும். நான் தான் அங்க வந்து எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ரியூக்கே வந்து எதிர்த்து பேசுற மாதிரி வருவான். அந்த டைம்ல நீ என்னையே எதிர்த்து பேசுறான்ட்டு ரியூக்கு வந்து அவன் கதற அவனோட பேரை எழுதி ஓடிடும். அதுதான் ஒரிஜினல் எண்டிங். அதாவது என்ன நீ நல்லது பண்ணாலும் கெட்ட வழியில பண்ணினா கடைசியில உனக்கு இதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுதான் அந்த மீனிங். இவனுங்க என்ன பண்ணானுங்க, லைட்டு ஓரமா ஓடி போய் ஒதுக்கமா ஒரு இடத்துல பீஸ்ஃபுல்லா சாகிற மாதிரி முடிச்சிட்டாங்க. நடுவுல எவனுக்கும் போகாம எள்ளுக்கும் போகாம நடுவு படிக்கிட்ட செத்து போயிட்டு நடுவுல கொஞ்சம் பக்கத்துல. ஓகே சரி, அதான் எனக்கு தெரிஞ்சு ஏஓடி மாங்கா எண்டிங் வந்துச்சுன்னா ஓகே, வரலனா ஏஓடியோட லாஸ்ட் சீசனை தவிர்த்து மீதி எல்லாம் பார்த்துட்டு மாங்கா படிச்சிருங்க, அவ்வளவுதான். ஏஓடி இந்த 2 பார்ட்டா விடுறதுக்கு ஒரு சேர்த்து ஒரு 2 மணி நேரமா மூவியா விட்டா கூட ஓடி இருக்கும், பீக் அடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அடிச்சா கூட பயங்கரமா கலெக்ஷன் அடிச்சிருக்கும். ஓகே நெக்ஸ்ட் அனிமே போலாமா? அடிச்சிருக்கலாம் இல்ல அடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் அனிமே அடிச்சிருக்கும் ப்ரோ. நெக்ஸ்ட் ஜாமன் நல்லா கலாய்க்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. நான் ஒரு அனிமே வச்சிருக்கேன், இந்த பேசலாம். படி டாடிஸ் அனிமே. ஓகே இது ரெக்கார்ட் கூட இருக்கு. இப்ப ரிலீஸ் ஆச்சு, சீசன் ரிலீஸ் ஆச்சுல. ஆமா, ஆனா எனக்கு தெரியும் அது ரெக்கார்ட் பத்தி பேசுறேன். நான் அது மாங்கா படிச்சிட்டேன் ஃபுல்லா. நிக்கோலா டெஸ்லா ஃபைட் வரைக்கும் படிச்சிருக்கேன். பாப்போம். சோ இப்போ இது ஜாமன்டா? ஜாமன்டா நான் மங்கா சைடு போல. நான் இப்போதைக்கு இப்போ ரிலீஸ் ஆன அனிமேல தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அனிமேஷன் நல்லா தான் போகுது. மாங்கா சைடு போல. யாருமே மாங்கா சைடு போல நினைக்கிறேன். போலல அனிமே தான் பாத்துறேன். எத்தனை எபிசோட் இருக்கு? 2 எபிசோட் ஜாமன்டா. இது 5 இல்ல, நான் 5 வந்துருச்சு. 5 4 5 வந்துருச்சு. 5 வந்துருச்சு. நாளைக்கு 6 வந்துரும். இன்னைக்கு நைட். இன்னைக்கு 1 வந்துரும். ஆமா. நான் வந்து கடைசியா ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, ஃப்ரெண்டும் அவனும் டிவி வாங்க போவாங்க. அந்த டைம்ல ஒரு பொண்ணை போடுவான் பாரு, பெரிய டிவி. ஆமா, பக்காவான எபிசோட் ப்ரோ. ஸ்பாயில் பண்ணிராதீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பேச்சே இல்ல. ஸ்பாயில் பண்ணிராதீங்க. நான் 2 எபிசோட் மேல பார்க்கல. யோ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இல்லையா ஸ்பாயில் பண்ணாதீங்க கத்த. கடைசில அந்த டிவி எத்தனை வரும் பாரு ப்ரோ. அது எல்லாமே முடிஞ்சிரும். இவன் அக்கீரா சோகத்துல இருப்பான், நம்ம பேசலாம் அந்த பொண்ணு ஜாம்பியா மாறிடுச்சுன்னு. இந்த பக்கம் இவன் ரெண்டு மாமே டிவி கிடைச்சிருச்சு வா ஓடலாம், அந்த மாதிரி இருக்கும் சீனு சிரிப்பா. அதான் கூட இல்ல, கரெக்டா அப்பதான் போட்டு முடிச்சுட்டு 2 பேரும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. போதையில இருப்பான், என்ன போதையில இருக்குமா என்ன எதுன்னு தெரியல. சாமி எகிரி வந்து கடிக்கும் பாருங்க. ஆமா, எங்க கடிக்க போடலாமா? நானும் போட வரேன் இரு, இந்த வரண்டி தனம் அப்படின்னு பாயுது. அது ஒண்ணு. அதுக்கு முன்னாடி அந்த இது ஒண்ணு ஆன்டி மாதிரி ஒண்ணு இருக்குமே, அத வந்து அந்த கிழமை ஒருத்தன் இது சாம்பியா மாறுவான் பாருங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் இல்லையா, இந்த எபிசோட்ல தான் ஃபர்ஸ்ட் அந்த கிழமை ஒருத்தன் சாம்பியா கூட உக்காந்து இருப்பான், சிரிச்சு நல்லா பேசியிருந்தாரு, திடீர்னு பாஞ்சிடுறோம். அந்த ஃபர்ஸ்ட் பொம்பளையா? இல்ல ப்ரோ, இந்த எபிசோட் 4வது எபிசோடா? இது டிவி எபிசோட் 4வது எபிசோட் நினைக்கிறேன். அந்த எபிசோட்ல அந்த 2 பொண்ணு கூட இன்னொருத்தி இருப்பாளே ப்ரோ. ஓகே, மெச்சோட ஒருத்தி இருப்பாளே, அவ்வளவுதான். ஓகே, அவளை வந்து ஒருத்தன் கடிப்பான்ல, அவன் தான் சொல்றேன். அவன் மேல அப்படியே பாய்வான். நல்லா பண்றடா டே. உன்னை நம்பி உள்ள உட்கார வச்சதுக்கு என்ன பண்ண முடியுமோ நல்லா பண்ண. என்ன பண்ண முடியும் அதை பண்ணிட்டேன். இங்க ஒருத்தர் ஸ்பாயிலர்ல செத்துக்கிட்டு இருக்காரு. ரெண்டு காதை மூடிக்கையா. இதுல ஸ்பாயிலர் ப்ரோ. லைவ் ஆக்ஷன் யாரனா பாத்தீங்களா? அதுக்கு லைவ் ஆக்ஷன் நான் சொல்ற அளவுக்கு இல்லையா, நான் பார்த்தேன், சொல்ற அளவுக்கு இல்ல. நெட்ஃபிளிக்ஸ் போகும்போதெல்லாம் இந்த பாரு மூஞ்சல வைக்கறான்.
நான் இன்னும் பார்க்காம வச்சுன்னுக்கிறேன். அது உங்களுக்கு அதுல ஏதாச்சும் குறை இருக்கா ப்ரோ? இதுல அந்த வந்து எப்படி anime-ல. தெரியுமா, இதுல எப்படி காட்டுறாங்க கலர்லாம், எப்படி காட்டுறாங்க அவன் டிப்ரெஷன்ல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் எப்படி கலர் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. கலரை ஃபர்ஸ்ட் பிளாக் அண்ட் அது ஒயிட்டா இருக்கும். கான்செப்ட்லாம் டிப்ரெஷன் வெளியே ஒண்ணுமே வந்தோடனே இல்ல அதுல. அந்த கான்செப்ட்லாம் ஒண்ணுமே இல்ல. ட்ரெயின் டு பூட்டான்னு ஒரு இது ஆ, ஜாம்பி ஆமா, படம் ஆமா. இருக்கும் தெரியுமா, ட்ரெயின் அது டு அப்படியே பூட்டான். கொஞ்சம் ரீபெயிண்ட் பண்ணி அந்த ட்ரெயினுக்கு பதிலா இந்த கதையை தூக்கி அப்படியே அதுல போட்டா எப்படி இருக்கும், அதுதான். அதுவும் கரெக்ட் தான். நல்ல இதுல ரத்தத்துக்கு பதிலா அதே கலர் தான் காமிச்சிருப்பாங்களா, கலர்ஃபுல்லா? இல்ல ப்ரோ, எல்லாமே ரெட் கலரா இருக்கும். அந்த அவன் ஓ அது படம் தானே, அது எதுவுமே போரா இல்ல தான். ப்ரோ. இவங்க படம் bro சிம்பாலிக்கா அது. சொல்ற ஒண்ணுமே இருக்காது அதுல. கதையே ஒரு மாதிரி ஏதோ எத்தம் பொத்தம்னு எடுத்துருக்கானுங்க. அட்டாக் ஆன் டைட்டன் லைவ் ஆக்ஷன் தெரியுமா, அதே மாதிரிதான். ஓகே, அதுக்கு இப்போ ஆனிமே Simple-ஆ பரவாயில்லன்றீங்க. ஆமா. எஸ். எதுக்கு தான் ப்ரோ லைவ் ஆக்ஷன் நல்லா இருக்குது? எல்லாத்துக்குமே அனிமே தான் மாசு. இப்ப இருங்க, லைவ் ஆக்ஷன் வேற One Piece வருது. வருது. பெர்செர்க் பாத்திருக்கீங்களா? ஐயோ அவனை போட்டு அடிக்க போறானுங்க ஒன் பீஸ். இரியா என்ன ஜாக் bro? ஏதோ சொல்ல வரான்னு பெர்செர்க் நினைக்கிறேன். பாத்திருக்கீங்களா யாராவது? நான் ஒன் பீஸ் வெர்ஷன் பார்த்திருக்கேன். இது live action என்னது? சென்சார்ஷிப். ஆமா. ப்ரோ கோரா ரொம்ப இதுவா காமிப்பானுங்க ப்ரோ அவனுங்க. நான் ஒரு இது பார்த்தேன், பெஹலித்த வந்து பம்கினா மாத்திட்டானுங்க. பம்கின் பேஸ்ட் ஏதோ ஒரு மாதிரி மாத்திட்டானுங்க. இந்த கிரிஃபித் வந்து கண்ணுல இருந்து இந்த ரத்தத்தோட நிப்பான் தெரியுமா, அந்த பெஹலித்த சம்மன் பண்றப்போ. ஆமா. ஸ்டார்ட் பண்றப்போ எக்லிப்ஸ் ஏதோ வரும்போது சொல்றியா? பிளட் ஃபுல்லா கண்ணீரா மாத்திட்டாங்க. ஐயா அவ்வளவுதான். அதுல கோரே இல்ல, நார்மலா இருக்கு. அப்படியே ரத்தத்தை ஃபுல்லா கண்ணீரா மாத்திட்டானுங்க, பாதியே தண்ணியா மாத்திட்டானுங்க. நல்ல வேலை வெள்ளையா மாத்தல. நோ தாஞ்சி குட்னர ஸ்மோக்க லாலிபாப்பா மாத்திட்டானுங்க. ஸ்மோக்க சிகரெட்டை லாலிபாப் சப்பிங்கிற மாதிரி காமிச்சிட்டானுங்க. மனசான் வந்து போச்சு என் தலைவன் இப்படி காமிச்சிட்டானுங்க. செயின்சா மேனுக்கு சைனீஸ் குடுக்கறப்ப பிளட் ஃபுல்லா ஒயிட்டா மாத்திட்டானுங்க. அதுல இந்த ஊடையில மக்கிமா உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கும். என்னத்த நினைப்பானுங்க பாக்குறவனுங்க கான்டெக்ஸ்ட் இல்லாம. ஆத்தாடி என்னடா ஹென்டை விளையாடுறோமான்னு பாப்பானுங்க. ஜஸ்ட் செகண்ட்ல என்ன உள்ள ஏதோ நடந்திருக்கு போலயே, நாங்களும் ஜாயின் பண்ணலாமா? கருப்பு வேற எதனாலும் பரவாயில்ல, குறிப்பா எதுக்கு வெள்ளைய ஊத்துனாங்க? ஐயோ ரெட் தான் அவ்வளவு இதுவா இருக்குண்ணா. ஆரஞ்சு கலர்ல மாத்து, பிங்க் கலர்ல மாத்து, எல்லாம் எதுக்கு பக்கத்துல இருக்கு. white ஆ மாத்த? ஒயிட்டுக்கு போறேன். அவனுக்கு தெரியும் வேணும்னே தான் பண்றான் எடிட்டர். கருப்பேன் குசும்புக்காரன் கருப்பு அதான். ஓகே, வேற என்னத பத்தி பேச வந்தோம்? முசோக்கு டென்சே ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன். அனிமே யாராவது பாத்திருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். மீன்ஸ் நிறைய எனக்கு பார்த்த சூப்பரா இருக்கும் ப்ரோ. அதாவது என்னன்னே தெரியல. நான் பார்த்தது இல்ல. யாரெல்லாம் பாத்துக்கீங்க? பார்த்ததே இல்ல. இசேகாய் ஜானர் நான் பார்த்ததே இல்ல. பாத்துக்கிறேன் ப்ரோ. இசேகாய் ஜானர் பார்த்ததே இல்லையா? நீ ஒருத்தன் தான் ராகினா. பாத்துருக்கேன். ஓகே வானா நம்ம முடிச்சிடலாம். நீ பாத்திருக்கியா ப்ரோ? ப்ரோ முடிச்சிட்டேன் ப்ரோ. இன்னும் கடைசி 2 எபிசோட் தான் பார்க்கல. எப்பா எப்படி என் கூட ஒருத்தர் இருக்காடா. நான் இப்போ இசேகாய்லனா இப்போ ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்களா, ஐ காட் a cheat skill in new worldனு. எனக்கு இசேகாய் ஆமா அது நல்லா இருக்கும். அதான் ஒரு 2-3 இசேகாயில வந்து பாத்தீங்கன்னா கேவலமான இதெல்லாம் நிறைய இருக்கும். நல்லா இருக்கு. ப்ரோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆமா ப்ரோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இசேகாய் ஒண்ணு இப்போ ஓவர் ரேட்டடா போயிட்டு நடுவுல ஷேடோன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு பாருங்க. ஷேடோ ஆஃப் சம்திங், அது பேர் என்ன? ஆமா ஏதோ இருங்க, எவெஞ்சன்ஸ் இந்த ஷேடோ சம்திங் ஏதோ பேர். அதுக்கு அந்த கர்மத்தை நான் பார்த்தேன், எனக்கு காண்டாயிடுச்சு. அனிமேஷன் நல்லா இருக்கு. ஷேடோ ஆஃப் எமினன்ஸ் அனிமேஷன் நல்லா இருக்கு. கதைக்கு ஆமா இசேகாய்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். போஸ்ட் வேர்ல்ட் மாதிரி. இசேகாய்னா ஒரு வேர்ல்ட்ல இருந்து இன்னொரு வேர்ல்டுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆவறது. ஒரு வேர்ல்ட்ல இன்னொரு வேர்ல்டுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆவறது. ஆமா, செத்துதான் போகணும் இல்ல, ரீஇன்கார்னேஷன் கூட ஆவலாம். இன்னும் ஒரு வேர்ல்டு இன்னொரு வேர்ல்டுக்குள்ள போனாலே போதும். சேகாய்னா வேர்ல்டு, இசேகாய்னா another world. ஆமா, சேகாய் தெரியும். எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இசேகாய்னா நீங்க செத்தாதான் இன்னொரு வேர்ல்டுக்குள்ள போகணும், ரீஇன்கார்னேஷன் நினைச்சிட்டாங்க. இசேகாய்னா இன்னொரு வேர்ல்டு. இசேகாய் ஒரு அனிமே ஃபேமஸ் இசேகாய் 2 சொல்லணும்னா SAO, அது ஸ்வார்ட் ஆர்ட் ஆன்லைன், அப்புறமா முசோக்கு டென்சே இருக்கு, அப்புறம் இன்னொன்னு என்னமோ பார்த்தனே ரிமோரோ டெம்பஸ் வரும் பாரு. ரீஸிரோ ப்ரோ, 10 இசேகாய் ஹைபிரிட். அது
ரீஜிரோ அத அது பத்தி பேச நான் ஒண்ணு விட்டோம் சொல்லிக்கிறேன் பேச கேளுங்க. விட்டோம் பேசாம விட்டோம் சென்னின்ல இசக்காயோட சேர்ந்து எனக்கு விட்டுட்டேன். இசக்காய் இருங்க, ஜாக் ஏதோ அனிமேஸோட சொல்லுவாரு. டைட்டில்ஸே சொல்லியா வியர்டா தான் இருக்கும். இப்போ நான் ஒரு ஆமா அனிமே அது ஒரு பார்த்தேன், மாதிரி வியர்டா தான் சஜஷன்ல வச்சிருப்பாங்க. பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்னா டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் as a வெண்டிங் மிஷின்னு பேர் வச்சிருக்கான் அவன். வெண்- வெண்டிங் மிஷினா மாதிரி என்னங்க பண்ண போறான் அவன்? ஒண்ணு அது நீங்க இசக்காய் அனிமே பார்க்கணும்னு நீங்க இசக்காய் அனிமே பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், பாதி இது டைட்டில்லே அது வச்சிருவாங்க ஒண்ணுதான். பாதி பிளாட்ட பேசுறது. 2 அனிமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடுறேன். ஆமாண்ணா, வேணாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடுறேன். Okay. முதல் அனிமே வேணாம், பட்டி வேணாம். டாடிஸ். ஒரு ஹோல்சம் அனிமே. நீங்க okay, பார்த்திருப்பீங்கன்னு super, நினைக்கிறேன். நான் பார்த்தேன். ஒரு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு பொண்ணை வந்து ஆமா அடாப்ட் பண்ற மாதிரி இருக்காது, அவ தானா ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்து இவங்க 2 பேருமே கேர் டேக் பண்ணி வளர்க்குறாங்க. அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு தான் பிளாட். பேசிக்கலி நம்ம சின்ன வயசுல ஆமா, ஜாக்சன் அந்த படம் மாதிரி வந்து தான் தெரியுமா, ராபின் ஹுட்ன்ட்டு. ஆமா 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 அதே இது ஆனா ரோஜா அண்ணன் அனிமேஷன்லாம் போட்டு போட்டுக்கிறாருன்னு காமெடியா நினைக்கிறேன். எடுத்த அப்படி அந்த இருக்கும், மாதிரி ஹோல்சமா எடுத்த அப்படி ராபின் இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. ரோஜா அண்ணன் ஒரு எடிட் போட்டுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு பார்த்த மாதிரி அந்த பொண்ணு வந்து ஒரு இது வருமே, அது என்று எப்படி சொல்ல, அந்த நான் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ப்ரொட்டகனிஸ்டை பார்த்துட்டு எனக்கு வாஷ்ரூம் போகணும் அப்படின்பா. இவன் தூக்கிட்டு போவான். தூக்கிட்டு போனதுக்கப்புறம் பாத்ரூம் திறந்துட்டு தூக்கி எறிவான் தெரியுமா, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தூக்கி போட்டுருவோம். அதான் அந்த ஆமா, ஆமா, பாத்துருக்கேன். கிராபிக்ஸும் நல்லா இருக்கும். ஆத்தர் கரெக்டா கொண்டு போயிருப்பாரு. ஆனா ஊடையில கொஞ்சம் டைவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஹீரோவோட பேக் ஸ்டோரி கொஞ்சம் எடுத்துட்டு போற மாதிரி வரும். அவன் ஃப்ரெண்டோட பேக் ஸ்டோரி எடுத்துட்டு போயிட்டு கடைசியில அது அப்படியே டிராப் ஆயிரும். அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு கொண்டு போயிருவாங்க. அது மட்டும் தான் அந்த அனிமேல கொஞ்சம் டிராபேக்கா இருக்கும். அந்த 2-3 எபிசோட் திடீர்னு வரும், திடீர்னு போயிடும். அவங்க கேங்ஸ்டரா இருக்காங்கன்னு காமிக்கணுங்கிறதுக்காக 2 எபிசோட் இருந்த மாதிரி இருக்கும். பேக் ஸ்டோரி கரெக்டா கொண்டு போயிட்டு திடீர்னு டிராப் ஆயிரும். குழந்தைக்கு என்னாச்சு, குழந்தை யார் கொண்டு போய் பார்க்க போறா அப்படின்ற மாதிரி போயிடும். அந்த அனிமே அது ஒன்று டிராப்பா இருக்கும். 13 மொத்தமா எத்தனை episode? செக் பண்ணி சொல்றேன். முடிஞ்சிருச்சு 13 எபிசோட் முடிஞ்சிருச்சா? 13 எபிசோட் தான் இருக்கு. பொறுமையா கூட பாத்துக்கலாம். ஓகே பாத்துக்கலாம். ரெண்டாவது அனிமே ஓகே, ரெண்டாவது அனிமே ப்ரோ சம்மர் டைம் ரெண்டரிங் மாநாடு மாதிரியே இருக்கும். பாத்திருப்பீங்க. சம்மர் டைம் ரெண்டரிங் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கும் anime. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஒரு பொண்ணு செத்துட்டு அதேதான் கதை எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியாம அவன் ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தி செத்துருவா. 25 எபிசோடுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஷேடோ மாதிரி ஏதோ வரும். அது கொஞ்சம் சம்மர் கோர்ஸ் பத்தி சொல்றீங்களா? சம்மர் டைம் ரெண்டரிங் தனி அனிமே ரெண்டரிங்னா சம்மர் டைம் ரெண்டரிங் எப்படி ஒரு ரெண்டரிங் அதுவும் நல்லா இருக்கும். நான் அது பாத்துருக்கேனா இல்லையான்னு தெரியலையா. அந்த கோஸ்ட் மாதிரி ஷேடோவா அதுவா ஊருக்குள்ள மிஸ்ட்ரி ஷேடோவா மாதிரி இருப்பா. சாக ரீபூட் மிஸ்ட்ரீஸும் கொஞ்சம் கொஞ்சமா பாப்பான். இல்லையா, நான் அது பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வந்து சம்மர் டைம் கோஸ்ட் தான் பாத்திருக்கேன். அது சூப்பரா இருக்கும். ரோம்காம் சம்மர் டைம் ரெண்டரிங் சூப்பரா இருக்கும். ரோம்காம் நான் அப்ப அது பார்க்கணும், வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வைக்கிறேன். அது ரைட்டா ராம்காம் மாதிரி தான் போவாங்க. அந்த எதுனால அந்த அன்னைக்கு இது நடக்குது அப்படின்னு அது ஒரு இது உண்டு. ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு ஒரு ஃபெஸ்டிவல் அன்னைக்கு ஓகே ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சு, எதனால எல்லாரும் உள்ள லிங்க் ஆறாங்கன்னு ஒரு இப்போ ஊடையில போட்டிருந்தாரு கிசுகே எடிட்ஸ். அந்த ஆனிமிக்கு நான் ஃபர்ஸ்ட் இது ராம்காம் தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் தான் எங்க கதை சொல்லிக்கிட்டு இருந்தான். ஓகே, அடுத்து நான் கூட இப்ப அந்த ராம்காமுக்கு வந்து போட்டிருப்பேன், வீடியோ போட்டிருப்பேன். என்னது எது ப்ரோ? நாகி ப்ரோ அதான் இல்ல, அதான் சொல்றேன். இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் என்னோட பேஜ்ல போட்டேன். இவரு எடிட்ஸ் ஆஃப் அனிமேக்கு தெரியும். நான் இது ஹெச்டி பிக்சர் கூட அனுப்பிச்சு விட்டேன். ஹெச்டி வீடியோஸ் கூட அனுப்பிச்சு விட்டேன். ஆமா இவ ருக்கியா பண்ணுங்க, சும்மா ருக்கியோவா அதெல்லாம் சும்மா கெஸ் பண்ணி பாருங்க. இது பண்ணுங்க. நான் அந்த ராம்காமுக்கு மட்டும் தான் நான் வீடியோவே பண்ணிருக்கேன். எனக்கு ஓ நோ இது போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குதுண்ணா. நீ இப்ப போட்ட மாதிரி சொல்றேன். கொஞ்ச நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ள. ஆனா அது எனக்கு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச ராம்காமியா, எந்த குறையும் சொல்ல முடியாது. என்னோட ப்ராப்ளம் அப்படியே புட்டு வச்சிருக்கான். ஒரே ஒரு இதுனா அந்த நிலா பார்க்க ஆவனா ஸ்டார்ஸ் எப்படி போனா அந்த இடம் மட்டும் லைட்டா எனக்கு லாக் ஆச்சு. எனக்கு லாக் தெரியாது. ஸ்பீடா முடிச்ச மாதிரி தான் இருக்கு எல்லா எபிசோடும். ஓகே, நெக்ஸ்ட் அனிமே போலாம். என்ன அனிமே எடுத்து பேச போறீங்க? ஜுஜுட்சு கைசன். ஓகே,
ஜேஜேகே. ஜுஜுட்சு கைசன். ஏன்னா நீங்க இவ்வளவு நேரம் பேசுன சரியான ஒண்ணுமே நான் ஆள் பார்க்கல யாரு? ப்ரோ. ஓகே இருங்க, நான் என் வன்மத்தை கக்கிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. வாடா வாடா வாடா, ப்ளூ பர்ஸ் காண்டியே ரெடியா ஃபர்ஸ்ட் சீசன் நல்லா இருந்துச்சு. ஆமா. கோஜோ கேரக்டரை போட்டு அடி அடி நடிச்சானுங்க, ஓவர் சச்சுட்டாச்சு. செகண்ட் சீசன் அனிமேஷனுக்கு என்னடா ஆச்சு? மாப்பா ஆமா, தானே ஒரு அளவுக்கு மாதிரி இல்லடா. சுத்தமா சரியில்லை ப்ரோ. செகண்ட் சீசன்ல ரெண்டாவது இருக்கிற அதுவும் ஒரே ஒரு நல்ல அனிமேஷன் சீசன் ஆமா. என்னன்னா, அந்த ஹாலோ பர்பிள் அவன் கலக்குவான் பாரு, ஆமா அந்த ஒரு சீன் தான் எனக்கு. அவனுங்க அந்த அந்த ஐயாலும் கோஜி வர்சஸ் அந்த கோஜோவோட பொறுமை எபிசோட இது பண்ணதே எனக்கு கேவலமாக்குனதே எனக்கு காண்டாவுது. இன்னி வரைக்கும் அம்மா கடுப்பு. மாங்கா பண்ணல என்ன மாதிரி வரைஞ்சிருந்தாயா, என்னடா பண்ணி வச்சு ஃப்ளர்ட்டிங் வெர்சஸ் ஹராஸ்மென்ட் அடாப்டேஷனே ஒழுங்கா இல்ல bro. சுத்தமா சரியில்லை. அந்த டைலாக்கே ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்களே ப்ரோ. ஐயாலும் மங்கா இவ்வளவு சமையன்ஸ் இதுல பட்ட ஃபர்ஸ்ட்லாம் கோஜோ எடிட் வந்துச்சுன்னா சரி ஓகே பாக்கலாம், ஏன்னா அந்த அளவுக்கு சேச்சுரேட் ஆகல அந்த டைம்ல. எப்ப பார்த்தாலும் அதே போட்டு 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 சரியான காண்டு. அடி 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 நஷ்டம். உங்களுக்கு வியூஸ் வரதுக்கு ரெண்டே ஒயிட் ஹேர் கேரக்டர். கக்காஷி கோஜி ஃபைட்டுக்கே சொல்றேன், கோஜோ ஃபைட்டுக்கே சொல்றேன். கக்காஷி அண்ட் கோஜோ போட்டு அடிங்க. இன்னொன்னு எல்லா வீடியோ அடிங்கடா. 100K வந்து டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ்ல லைக் இருங்க தமிழ் நாகி ப்ரோ ஏதோ சொல்ல இருந்தாரு. சொல்லுங்க ப்ரோ. நாகி ஃபர்ஸ்ட்லாம் இது கோஜோ எடிட் வந்துச்சுன்னா பார்க்கலாம்னு தோணும், அந்த அளவுக்கு ஓவர்ஸ் செட் ஆகல. இப்போ கோஜோ ஸ்டோரிக்கே சொல்றேன், அன்னைக்கு வந்துச்சா எபிசோடு, அன்னைக்கே நான் போஸ்ட் போட்டாங்க எனக்கு எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு ஒரு 2 நாளையா 2 நாளுக்குள்ள ஒரு நாள் போதும் அவன் சேச்சுரேட் ஆகிறதுக்கு. ஃபீடு ஃபுல்லா தான் வரும். 10 வேணும் இப்போ 2 மணி நேரமே போதும். பாக்கத்துல ட்ரெயின் வந்துனுக்குது தள்ளுற இடம்லாம். நம்மளதே போட மனசு வர மாட்டேங்குது. இவங்களே இவ்வளவு போட்டாங்க, நம்ம ஏன் திரும்பி போட்டு அடிக்கணும்னு. கடைசியா நான் ஒரு இது சொல்றேன், ஒரு எபிசோடு சொல்றேன். மோஸ்ட்லி அதான் இருக்கலே ரொம்ப கான்ட்ரவர்சியலான எபிசோடா இருக்கும். சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அடுத்து ஜாக் ஏதோ அனிமே சொல்றான், சொல்லிட்டு ஒரு அனிமே பேசல, நான் சொல்றத சொல்லிட்டு முடிக்கலாம். ஒரு குட்டி டாப் குட்டி இதுதான் நான் அப்ப சொல்லலாம்னு பார்த்தேன். வைஃபை பிரேக் ஆயிடுச்சு. டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ்ல அந்த மைக் என்டர் ஆகுற அப்போவா முன்னாடியா, அப்போ வந்துட்டு டக்கிமிச்சி வந்து பிளட்ல அப்படியே கவர் ஆகி நின்று இருப்பான் தெரியுமா? பிளட் அடி வாங்கிட்டு மங்கால வந்து நிறைய பிளட்ல சோக்காய் நின்றுகிட்டு இருப்பான். அப்படியே கண்ணும் அவன் ட்ரெஸ்ஸும் மாஞ்சியோட சூட் மட்டும் தான் தெரியும், மண்டைய தவிர எல்லாமே அப்படியே பிளட்ல நின்றுட்டு இருப்பான். குளிச்சிருப்பான் பிளட்லயே, ரத்த வெள்ளத்துல அவ்வளவு இதுவா இருந்தது. அப்படியே இது பண்றேன். நான் அதனாலதான் இப்போ வரைக்கும் சொல்றேன்யா, எனக்கு தெரிஞ்சு அனிமே அதாவது மாங்காவுக்கு உண்மையா இருக்கிறது, அதாவது மாங்காவில இருக்க விஷுவல்ஸ் அப்படியே காமிச்சிருக்கிற ஒரே அனிமே இப்போ வந்ததை சொல்றேன், கரண்ட் ரிலீஸ் சொல்றேன், 1000 Blood War ப்ளீச். நீ மாங்கா படிச்சுட்டு இப்போ மாங்கா பேனல் வச்சுட்டே பாரு. போய்கிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ? இப்போ ஏதோ ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆனதுக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, இது ஜராக்கி வர்சஸ் கிரமி ஃபைட் வச்சு. அதான் நீ மாங்கா பேனல் கூட வச்சு கம்பேர் பண்ணி பாரியா, ஃப்ரேம் பை ஃப்ரேம் கம்பேர் பண்ணுங்கடா. மாங்கா பேனல் இருக்கிற அதே இதுதான் இதுல இருக்கும், அதே இது மாத்தல. அதனாலதான் இன்னி வரைக்கும் இப்போ வரைக்கும் அதை பத்தி பேசிட்டு இருக்கானுங்க. ஒரு எபிசோட அவ்வளவு ஹைப்பா வந்துட்டு இருக்கு. ஒரு எபிசோட எதுவுமே மாத்தல. ரைட்டர் குடுக்குறான், அதை அப்படியே பார்த்து அவனுங்க இது பண்றானுங்க, ரெடி பண்றானுங்க. இதுவும் மாப்பா தான் பண்ணுது. மாப்பாவா? இது ஸ்டூடியோ பீரியட் தானே ப்ளீச்? மாப்பா தான் நினைக்கிறேன். ஆமா மாப்பா தான். ஆமா இந்த சீசன் மாப்பா தான். இல்ல எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஸ்டூடியோ பீரியட் தான் நினைக்கிறேன். மாப்பா நினைக்கிறேன். அந்த இது டைட்டில் ட்ராக்லாம் அவனுங்க தான் போட்டு ஓட்டிட்டு இருப்பாங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, எதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். அப்படின்னா ப்ளீச் நீங்க கன்னியார்த்தி இது கூட தெரியலையா அப்படின்றானுங்க. நானே சொல்லுவேன். அதான் நீமையா அதான் ஜேஜேகே பொறுத்த வரைக்கும் ஜேஜேகே வந்து சாச்சுரேட் ஆயிடுச்சு. ஆனா கெட்டோவோட பேக் ஸ்டோரி அந்த எபிசோடு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணுது. ஓகே தான் ப்ரோ, ஆனா அனிமேஷன் தான் ஒத்துக்க முடியல ப்ரோ. எனக்கு என்னமோ இது இவங்க அதுலயும் கட் பண்ணிட்டானுங்க ப்ரோ அந்த வில்லேஜ் இதுலயே. இப்ப வர ஷிபியாவோட அனிமேஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பாப்போம். இப்ப வர மோசமா இருக்கியா அனிமேஷனா இல்ல மங்காவா? மங்கால மோசமா 30 பேரை போயிட்டானுங்க. ஆமா
எல்லாரையும் போட்டு இதுக்கப்புறம் தான் அடிக்கிறாயா? கோஜோ எல்லாம் வந்து மாங்கா heal பண்ற ஸ்பாய்லர்ஸ் வேணாம் சீன்லாம் வரும். நண்பர்களே, மாங்கா ஸ்பாய்லர்ஸ் வேணாம். கோஜோ அதான் சொல்ல முடியல. எனக்கு பிடிச்ச ஆளுக்கெல்லாம் ஒரு கையே போயிடுச்சு. கோஜோக்கு ஹீல் பண்ற சீன் வரும். நோ, உனக்கு பிடிச்ச ஆளு கைதான் போச்சு. எனக்கு பிடிச்ச ஆளு மொத்தமே உயிரே போயிருக்கு. போயிடுச்சு உயிரே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பாக்கறதே விட்டுட்டேன். ஆமா. ஓகே, இப்போ அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கான்ட்ரோவர்ஷியல் டாபிக் உள்ள வருவோம். பத்தி பேசலாமா? உயிர் போயிருக்குன்னு தான் சொல்லுவா. சொல்லவா? போயிருச்சு இப்போ வரைக்கும். சொல்லுண்ணா ஜாக், நான் சொல்ல எதுவும் சொல்ல வர போல. சரி, ஹெல்ஸ் பாரடைஸ் பேசிட்டு பேசுவோம். பேசிட்டு பேசுவோம். நல்லாதான் ப்ரோ இருக்கு அந்த அனிமே. நான் இன்னும் அந்த அனிமே பார்க்கல. 3 எபிசோட் எல்லாத்துலயும் அரகுறை. விஷுவல்ஸ் நல்லா இருக்கு. கதை இருந்துச்சு. கபிமாரு வருவானே, அது என்னது? ஓ அவன்தானா அது? அதான் ஓகே ஓகே. சூப்பரா இருக்கு. அனிமேஷன் சூப்பரா இருக்கு. ட்விஸ்ட் வைக்கிறான் நல்லா. இப்போதைக்கு டெவலப் ஆயிட்டு வர அனிமேக்கு நல்ல ஸ்டார்டிங். ஆமா நல்லாதான் குடுத்துறாங்க. ஆமா, அந்த ட்விஸ்ட சொல்ல விரும்பல. ட்விஸ்ட சொன்னா மொத்தமா எல்லாம் ரிவீல் ஆயிடும். என்னங்களா கண்ணுங்களா, வாயை தொந்தராதீங்களா, வாயை தொந்தராது. ஓகே, அதான் ஹெல்ஸ் பாரடைஸை பொறுத்த வரைக்கும் கதை நல்லா இருக்கு. ஸ்டார்டிங் இப்போதான் ஸ்டார்ட் ஆகிற அனிமேக்கு நல்ல ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட். வித்தியாசமா பண்ணி. ஓகே, ஹெல்சிங் சைனிங். ஓகே, இப்போ ஒரு கான்ட்ரோவர்ஷியல் டாபிக்கோட இந்த இதை முடிக்கலாமா? என்னது என்ன கான்ட்ரோவர்சி? இயர் 5 ரிலீஸ் எபிசோட். அத பத்தி பேசலாம் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இயர் 5 நீங்க வெளிய கொண்டு வந்துட்டீங்க. இயர் 5 நான் 1071 எதை பத்தி ப்ரோ? நான் கியர் 5 இப்போ வந்துச்சுல. இயர் 5 கைடோ. நான் வரேன் கைடோட போடுங்க. இயர் 5 எடுக்காதீங்க. இயர் 5 நான் பேசுறது இயர் 5 ரிலீஸ் எபிசோட். ரிலீஸ் ஆன எபிசோட். சொல்லுங்க, வாங்க நான் இருக்கேன். பேசுவோம். ஓவர் ஹைப் பண்ணியே சாவடிச்சானுங்க. கடைசில என்னடா பண்ணிருக்கானுங்க அண்ணா? நான் ஒன் பீஸ் பண்ணினா பவரை கரெக்டா காமிச்சிருக்கானுங்க. ஆனா எவ்வளவு ஹைப் ஏத்துறானுங்க. டேய், இந்த அனிமேட்டர் வரான்டா, இவனுங்க வரானுங்க, அது இது எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் ஆன எபிசோட விட நீ ஒன் பீஸ் கண்ணி சொல்லுவேயா? நான் ஆனஸ்ட் ஒப்பீனியன் சொன்னல. எனக்கு தெரிஞ்சு சொல்ல விடுங்கயா. நான் கேவலமா இருக்கேன் சொல்ல வரேன். நல்லாதான் இருந்துச்சு, சொல்ல விடுங்கயா. எனக்கு தெரிஞ்சு கியர் 5 ரிலீஸ் ஆன எபிசோட விட அதுக்கு அடுத்து வந்து தெரியுமா, கியர் 5 வெர்சஸ் கைடோ ஃபைட். அதுதான் பீக். ஜம்ப் ரோப் எபிசோடா? ஜம்ப் ரோப். ஆமா, ஜம்ப் ரோப் எபிசோட அவனுங்க அதுல பண்ணா பாருங்க. அதுதான் தெரியாம ஆர்டிஓ பண்ணிக்கிட்டு இருப்பான். என்ன ஆயிடுச்சுனா இப்ப எனக்கு கியர் 5 ரிலீஸ் எபிசோட் கூட அந்த அளவுக்கு இல்லடா. கியர் 5 ரிலீஸ் எபிசோடு கூட எனக்கு நான் எல்லாமே தெரிஞ்சிச்சு ஆல்ரெடி. மாங்கால போட்டது, மாங்கா அனிமேஷன் ஹைப் பத்தி ட்ரெய்லர் விட்டானுங்க பாருங்க. அதான் அவனுங்க பண்ண பெரிய தப்பு. ட்ரெய்லர் விடாம இருந்தாலே சரியா போயிருக்கும். இன்டர்நெட் எனக்கு தெரிஞ்சு பிரேக் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நான் நினைச்சேன் அல்ட்ரா இன்ஸ்டிக் மாதிரி பண்ணல. ஒரு விஷயம் இதுக்கு வந்து பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆயிடுச்சு. இவனுங்க வந்து என்ன பண்ணிருக்கானுங்க, பான் வெப்சைட்ல இது பண்ணிருக்கானுங்க. வாட்ச் பார்ட்டி பண்ணிருக்கானுங்க. ஒரு ஏஓடி ஃபேன் வந்து எவ்வளவு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி ரேட்டிங் 1 போட்டு வச்சிருக்கான். எவனோ ஒரு ஏஓடி ஃபேன் ப்ரோ, அது ஆயிரக்கணக்கு ஏதோ ஒரு இமெயில் போட்டு ஃபேக் ஐடி நிறைய கிரியேட் பண்ணி ஐபிஎம் ரேட்டிங் இருக்கும்ல, ஐபிஎம் டி ரேட்டிங் இருக்கும்ல, அது ஏஓடியோட எபிசோட்ஸ் தான் ஹையஸ்ட் ரேட்டிங்ல இருந்துச்சு. இப்ப கியர் 5 எபிசோட் எங்க வரும்போது ஐபிஎம் ரேட்டிங் ஜாஸ்தியா வாங்கி ஏறிடுமோன்னு அவ்வளோ எபிசோட் வந்துச்சு ப்ரோ. ஜோரோ வர்சஸ் கிங் தான் இப்போ வரைக்கும் டாப் இருக்குன்னு நினைக்கிறேன். 9.9 ஏதோ 8 என்ன கேட்டா அவன் அது பண்டிகை தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா அது 9.6 9.5 தான் வந்திருக்கும். ஜோரோ இருந்தாலே வந்துரும் ப்ரோ அதிகமா. நான் இது சொல்றேன், நான் கியர் 5 ரிலீஸ் எபிசோட் அடிக்காம மாட்டேன். எனக்கு அது சத்தியமா ரொம்ப டிசப்பாயின்ட். லூஃபியோட மத்தவங்க தான் நிறைய கேட்டுக்கிறாங்க. ஒரு ஜூம், மொமோனோசுகே பேசிக்கு ஒரு ஜூம், சரி அடுத்து கீழ நாமி தங்களுக்கு ஒரு ஜூம். சர்ரா ரிலீஸ் பண்ணது கூட விடுங்கடா. ரிலீஸ் பண்ணது கூட விடுங்கடா. சரி ஏதோ பண்ணி காமிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்குதுடா. நேரடியா ரூபி வர்சஸ் இதுக்கு வர வேண்டியதானே.
எதுக்கு நேரா அங்க ஓடனோட பொண்ணு போய் பேசுது, அதுவே அரை மணி நேரம் பேசுது, அதுக்குள்ள எபிசோட முடிஞ்சிச்சுடா. ஸ்டோரிக்கு அது தேவை, தேவைதான், அதுக்கிட்ட அவ்வளவு பெரிய பிளாஸ் காட்டணும். டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகணும்ல. நம்ம பார்க்க வந்த ஹைப் எதுக்கு இருக்குதா? ஸ்டோரி பேஸ்ட் தான் ப்ரோ போணும். ஹைப்னா நான் அதான் சொல்றேன், அதே காட்டுறது. மாங்காலே ரிலீஸ் ஆன எபிசோடு எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு மாங்கா ஹைப் அளவுக்கு ஜாய்பாவோட ரிலீஸ் எபிசோடு வரல. அதுக்கு அடுத்த ஜம்ப் எபிசோடு தான் எனக்கு தெரிஞ்சு ஜாஸ்தியா இருந்தது. அவெல்லாம் சொல்லுவேன். ரீசெண்டா ஒரு எபிசோடு வந்து இது ஃபுல்லா ஃபில்லர் போடுது. ஏன்டா பார்த்தேனாச்சு ஒண்ணுமே நடக்கல. மின்னல கையில பிடிக்கிறான் ப்ரோ. இன்னைக்கு வந்து எபிசோட் தான் நினைக்கிறேன். மின்னல கையில பிடிச்சி மாங்கால தூக்கி கைட மேல போடுவான். இது அப்படியே ஃபிளாஷ் ஆகி நிறுத்தி எவ்வளவு செம்மையா இருந்துச்சு. இதுல பார்த்தா க்ளவுன் பண்ணி வச்சுக்கிறானுங்க. ஒரே ஒரு எபிசோட் அடாப்ஷன் பிடிக்கல. இயற்பை அடாப்ஷன் வந்து சுத்தமா பிடிக்கல எனக்கு. கார்ட்டூன் மாதிரி இருக்கணும், ஓகே. ரோல் பண்ற கார்ட்டூன் மாதிரி பண்ணிவோடா. இயற்பைய லூனி டூன்ஸ்னு கம்பேர் பண்ணி எபிசோட் அளவுல இருக்கிற அனிமேஷன் வேணும் எனக்கு. ப்ரோ அவனுங்க ஒன் பீஸே பார்க்கறாங்க. லூஃபியோட கேரக்டர் தெரியாம எபிசோட வந்து ப்ரோ ரூல்ஸ் ஆஃப் கார்ட்டூன்ஸ் ஏனா டேய் அலபாஸ்டால எவ்வளவு இது தண்ணி குஸ்டா அடிப்பான். இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம வந்தறாங்க. ஜாய்பாவோட கேரக்டர் அந்த மாதிரி எடுத்து வர லூஃபிக்குள்ள ஜாய்பா அப்படி வந்து அந்த மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் பீஸ் ஜாய்பாவோட எபிசோட்ஸ் வந்து ரிலீஸ் எபிசோட எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது அவனுங்க இன்ட்ரோடியூஸ் பண்ற வரைக்கும் நல்லா ஹைப், பயங்கர ஹைப்ல இருந்தேன். ரிலீஸ் பண்ண உடனே லூஃபியை காமிச்சிட்டு நேரா கிளாஸ் பேக்கு போயிட்டானுங்க. டேய் ஃபைட்ட காமிங்கடா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டான்னு நான் சரி பாதி எபிசோட்ல முடிஞ்சிடும் மீதி எபிசோடு ஃபைட்டுன்னு பார்த்தா அந்த அந்த ஓடனோட டாக்டர் சும்மா உட்காந்து கிட்டார் வாசிக்குது, அதுவே அரை மணி நேரமா வாசிட்டு இருக்கு. சீக்கிரம் வாசிச்சு அடுத்ததுக்கு போலான்னு பார்த்தா லூஃபி ஒரே ஒரு டிராகன் பிளத்தை இது பண்றதா திருப்பி விடுறதா அதை காமிச்சிட்டு முடிச்சிட்டானுங்க. டேய் மீதி எங்கடா என்ஜாய் பண்றவாங்க. ஆனா நாகி ப்ரோ அது முன்னாடி எபிசோட் இன்னி வரைக்கும் சொல்றியா ஜூஸ்டி கேசன் அந்த இது ஜோஜி வர்சஸ் கோஜோ எபிசோடு, ஜாய்பா ரிலீஸ் எபிசோடு ரெண்டுத்துக்குமே எனக்கு அடாப்ஷன் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இது ஒரு டாபிக்கே ஃபைட் ஒரே செகண்ட்ல முடிஞ்ச மாதிரி இருக்கு. கோஜோக்கு டக்குன்னு போயிடுச்சு. அனிமேஷனுக்கும் டிஃபரன்ஸ் தப்பே முஸ்டாம் ப்ரோ. அது இருக்கு அந்த டாபிக் மங்கா வெர்சஸ் அனிமே. அண்ணா நம்ம அடுத்த இதுல போறோம். ஆமா நம்மளுக்கு டாபிக் பஞ்சம் அதுவா வருது. நோட் பண்ணு நான் லாஸ்ட்ல ஒன்னு சொல்லிக்கிறேன். ஒரு கான்ட்ரோவர்சியா பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். கவலையே படாதீங்க, ஸ்பாயிலர் இருக்கு, கான்ட்ரோவர்சி இருக்கு. இந்த வாட்டி ஸ்பாயிலர் கம்மி ப்ரோ. இந்த வாட்டி இல்ல வேணா சொல்லுங்க, சொல்றேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸ்பாயிலர் வேணுமா? நமக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, சொல்லுங்க. பாக்க வியூவர்ஸ்க்கு வேண்டாம். ஆமா அப்ப கியர் ஃபே இருக்கும்போது பேச முடியல. நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் போட்டோம் தெரியுமா, கியர் ஃபே எபிசோட். ஆமா ஆமா அப்பலாம் என்ன ஹைப்ல இருந்தேன். வர ஏதோ வருது நானே. நான் அதெல்லாம் எவ்வளவு ஹைப்ல இருந்தேன், எவ்வளவு இதுல இருந்தேன் உங்களுக்கு தெரியும். சில்ட்ர விட்டு நைட்ல தூக்கமே வரல. கனவுல எல்லாம் லூக்கி சிரிக்கிறான். என்னடா இது நம்ம பைத்தியம் புடிச்சிச்சா நானு. இல்லையா மதன் நாக்கு தெரியும். மதன்னா இவன் எடிட்ஸ் ஆஃப் அனிமே ப்ரோ எல்லாருக்கும் தெரியும். இது சொல்ல முடியல, சொல்ல முடியாம சரி சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இவனுங்க அடாப்டேஷன் ரொம்ப எனக்கு பிடிக்கல ப்ரோ. ஃபுல் பர்சன்டேஜ் வரல. இருங்க ஜாக் சொல்லுங்க. சரி ஓகே நான் இது தள்ளி வந்துருச்சு. சரி இருந்தாலும் சொல்றேன். ஒரு கேட் மீம் உண்டு தெரியுமா, ஒரு கேட் வந்து டோர் பெல்ல கிளிக் பண்ணிட்டு மியாவ் மியாவ்னு சொல்றதுக்கு அந்த இதுல வந்து மோஷ் மோஷ் ஒரேவா மங்கி தி லூபி கைசோக்கு ஒரிவனாரோ அந்த இது பாத்துருக்கீங்களா? மதன் நான் தூங்கிட்டு இருக்கேன், அதை வச்சு மதன் நம்ம தட்டி எழுப்பிட்டு ஏந்திப்பான். உண்மையாவே நைட்ல தூக்கமே இல்ல. நான் இன்னைக்கு 3-4 மணி வரைக்கும் முடிச்சுன்னு ட்விட்டர்ல எட்டி பார்த்தேன் வருதா வருதான்னு. நான் சொல்றேன் அவனுங்க ட்ரெய்லர் மட்டும் ட்ரெய்லர் விட்டாங்க தெரியுமா? ப்ளூ லாக் பத்தி நினைக்கிறீங்கப்பா? ட்ரெய்லர் விட்டாங்க தெரியுமா? ஆமா 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 அந்த ட்ரெய்லர் மட்டும் விடாம அவனுங்க அந்த எபிசோட் விட்டுருந்தா நம்மளுக்கு பயங்கரமா ஹைப் இருந்திருக்கும். ஆமா பேஸ்லாம் இதுவே காமிச்சிட்டான் ப்ரோ. அப்படியே ஃபார்மே காமிச்சிட்டான். அதுக்கப்புறம் நான் அந்த எபிசோட் அவ்வளவு ஹைப்பா பார்க்கணும். மதன் நான் அப்படியே
ஆமா ஏன்னா அவரு ஆனா இல்ல ப்ரோ ஒன் பீஸ் கண்ணிக்கு ஒன் பீஸ பத்தி அப்படி பேசுறதுக்கு அவ்வளவு இது வேணும், தெம்பு வேணும். எவ்வளவு 1000 எபிசோடு பார்த்து முடிச்சிட்டு ஒன் பீஸ் கன்னியாரு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சொல்றேன் எல்லாருமே அடிப்பானுங்க, எல்லாரும் அடியும் அடிக்கிறான். ஒருத்தன் ஓல்டுல இருக்கிற நியூ ஜென் அடிப்பான். இனிமே வர ஓசினோகோ ஃபேன் தான் அடிக்கிறான் ப்ரோ. என்னால சத்தியமா தாங்க முடியல ப்ரோ அதெல்லாம். ஓஷினோகோ விட்டா மாதிரியா? ப்ளூ லாக் அதுதான் ஸ்டார்டிங்கே சொன்னேன். ஓசினோகோ இஸ் கிரேட்டர் தென் ப்ரோ ப்ரோ இருங்க அப்ப பேசினா பெருசா போய்கிட்டே இருக்கும். பார்ட் 2 கூட இது நம்ம எல்லாத்தையும் ஆமா இதெல்லாம் பார்ட் 2ல பாப்போம். ப்ளூ லாக் என்ன கட்டுப்படுத்திக்கிறேன், நீங்க வேற என்ன கேளுங்க. ஓகே ஓகே இதோட கான்ட்ரோவர்ஷியல் டாபிக்ஸ்லாம் முடிச்சாச்சு. அப்படியே பாட்காஸ்ட் இதோட முடிச்சிரோம். நாகி ப்ரோ நல்லா பண்ணிட்டாரு. ப்ளூ லாக் இருக்கு, ஓஷினோகோ இருக்கு, ரெக்கார்ட் ஆஃப் ராக்னராக் இருக்கு, ஆமா செயின்சா மேன், ப்ளூ லாக் இருக்கு, ப்ளூ லாக் இருக்கு, மேன் இருக்கு, செகண்ட் பார்ட்ல செயின்சா மேன். இதெல்லாம் செகண்ட் பார்ட்ல பாப்போம். நான் ரெக்கார்ட் ஆஃப் ராக்னராக் ஒரு வார்த்தையில சொல்லணும்னா மொக்க தான் நான் சொல்லுவேன். கதைக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல. நாங்க பார்க்க போனது வேற காரணம். ஒரு வார்த்தையில சொல்லணும்னா மாங்காக்கும் வர அனிமேக்கும் சம்பந்தம் இல்ல, அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்ல ப்ரோ இது அனிமேஷன்ல எல்லாம் ஒரு ஒரு காட் இருக்கும், பேர் கூட சரியா ஞாபகத்துல வரல. ஒரு 2 ஸ்டாச்சு தாங்கி புடிச்சிருப்பாங்க. ஆஃப்ரோடைட்டி இந்த ஸ்டாச்சுவா ஆளுக்கு ஒரு ஸ்டாச்சுவா இருந்திருப்பாங்க. அதான் ஆஃப்ரோடைட்டி பேரு. ஃபர்ஸ்ட் எபிசோடு நான் சும்மா போர் அடிக்குதுன்னு ஆரம்பிச்சேன். சரி அந்த பொம்பளைக்காக தான் நான் ஒரு சீசன் ஃபுல்லா முடிச்சேன். செகண்ட் சீசன் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்ல. இல்ல அது ரொம்பவே படிக்கிறானுங்க சிம்பிளா. இன்னும் கிளாடியேட்டர் அனிமே மாதிரி ப்ரோ. அந்த ஆத்தர் எப்படி யோசிச்சானே தெரியல ப்ரோ. அதுக்கெல்லாம் அப்படி இருக்கு அந்த சீன்லாம். ஆமா ஓகே அதான் ரெக்கார்ட் நான் சொல்றேன் என்ன என் கருத்து என்னன்னா மாங்காக்கும் சம்பந்தம் இல்ல. ரெக்கார்ட் ஆஃப் ராக்னராக் மாங்கா படிச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். மாங்காக்கும் அதுக்கும் அனிமேக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் சொல்றேன். ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? எதுனா மாங்கா இது ரெக்கார்ட் ஆஃப் ராக்னராக் பாருங்கண்ணா, மாங்கால சூப்பரா இருக்கும்ண்ணா. நல்லா நல்லா இருக்கும். பாப்போம். இத அப்படியே பொறுமையா செகண்ட் சீசன்ல செகண்ட் பார்ட்ல பேச ஆரம்பிச்சோம். செகண்ட் பார்ட்ல பேசுவோம். கார்டு கொடுத்துடலாம். ஓ அவ்வளவுதான் முடிச்சிடலாங்க. ஓகே அவ்வளவுதான் கிளம்புறோம். இன்னையோட டாபிக் முடிஞ்சிருச்சு. கான்ட்ரோவர்ஷியலா பேசிருக்கீங்க. கமெண்ட் மட்டும் போடாத, அப்படியே போயிடு. கமெண்ட் எல்லாம் படிக்க மாட்டேன். குரூப் மெசேஜ் சந்திக்கலாம். இன்னைக்கு நம்ம थैंक यू ரொம்ப நன்றி வந்ததுக்கு. நன்றி ப்ரோ. லிங்க் ப்ரோ ஜாக்கோட இன்ஸ்டா லிங்க் கீழ போட்டு விடுறோம், போயிட்டு அவனை போட்டுருங்க. மாங்கா எடிட் பக்காவா பண்ணுவான். ரொம்ப பெருமையா இருக்கு. யூஸ் ஆகும். சரி இன்னைக்கு டாபிக் முடிஞ்சிருச்சு. இதோட செகண்ட் பார்ட் கூடிய சீக்கிரத்துல வரும். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் ஜாக் அந்த மாதிரி வேற யாராச்சும் வரணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா நம்ம யாரு நம்ம யாருக்கு எங்க 5 பேர்ட்ட யாருக்கு வேணா மெசேஜ் பண்ணலாம், டிஎம் பண்ணுங்க. ஜோரோ டாக்ஸ்ல மெயினா மெசேஜ் பண்ண சொல்லுங்க. சரி அங்க ஜோரோ டாக்ஸ்லயே போடுங்க, நான் பார்த்து இன்வைட் பண்றேன். போலாம் பேசலாம். உங்க கண்டென்ட் உங்களோட கருத்து எங்க கூட ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல போட்டு விடுங்க. நன்றி ப்ரோ. ஓகே நன்றி வணக்கம். சோ நன்றி ப்ரோ. நன்றி. விடைபெறுவது உங்கள் ஸ்பைக், ஜோரோ, நாகி, மதன், ஜாக். ஓகே கேன்சல் பண்ணிட்டா. அடுத்த வாரம்